சமையலறையே. இப்போ அடுத்த டிஷ் வந்து நம்ம காமன் கிரேவி வச்சு ஷாஹி பன்னீர் பண்ண போறோம். இதுக்கு தேவையான டிஷ்ஷஸ் வந்து பன்னீர் பீசஸ், அப்புறம் ஹங் கர்டு, க்ரீமு, ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணது, சுகர், சால்ட்டு, ஆனியன், கொரியண்டர் லீஃபு, கரம் மசாலா, ஆயில், ஜீரா, காமன் கிரேவி. ஆயில் போட்டு ஆனியனை வந்து நல்லா ப்ரௌனா நல்லா வதக்கிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆயில் விட்டு ஒரே ஒரு டொமேட்டோ, இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனியன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட், இந்த ஆனியனுக்கும் இந்த டொமேட்டோக்கும் வேண்டிய சால்ட், அப்புறம் கொஞ்சம் சுகர். இதில் வந்து நம்ம அந்த கர்டு, இப்போ நீங்கள் தாளிக்கிறது இது வந்து நம்ம பட்டரில் தாளிச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் வந்து கிரேவி, காமன் கிரேவி. கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கொஞ்சம் ஒரு 2 minutes கொதிக்கணும். இந்த தயிர் இதெல்லாம் கலக்கணும்ல. அதுக்கப்புறம் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர். பன்னீரை ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம்? ஆமாம், ஃப்ரை பண்ணி போடலாம், ஃப்ரை பண்ணி வேணா போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணாமல் போட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம காமன் கிரேவி வச்சு ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடுது. இது ரிச் டிஷ் தான், அதனால இதில் வந்து நம்ம மேலே வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு